தமிழ் நடிகைகளுக்கு பாலியல் சீண்டல் இருக்கா? மல்லுவுட்ல பூதாகரமாக வெடிச்சிருக்கிற நடிகைகள் மீதான அத்துமீறல் ஹேமா ரிப்போர்ட்டில் என்ன இருக்கு போன்ற கேள்விகளை தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஆக்டர் கார்த்திக், ஆக்டர் அர்ஜுன், ஆக்டர் ஜீவா, ஆக்டர் பிரசாத்தோட அப்பா தியாகராஜன் போன்றவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அவர்கள் என்னென்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கார் பந்தயம் நடக்கிறது பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற நடிகர் ரஜினிகாந்த் கேரளாவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கிற இந்த ஹேமா ரிப்போர்ட் பற்றி கேட்குறப்போ அது அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி தெரியாது, சாரி. மெய்யழகன் இசை வெளியீட்டு விழாவில் ஆக்டர் கார்த்திக்கிட்ட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கேட்டபோது அதை அப்புறம் பேசிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதைய தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டாரு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது, அது தனியாக பேசலாம், அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ப்ரெஸ் மீட். தேங்க்யூ. நடிகர் மற்றும் தயாரிப்பாளரான ஆக்டர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் கிட்ட ஹேமா கமிட்டி அறிக்கையில் உள்ளது போல தமிழையும் குற்றச்சாட்டு இருக்கா, இதை பற்றி நடிகை ராதிகா கூட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு கடைத்திறப்பு விழாக்கு நடிகர் ஜீவா வந்திருந்தவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஹேமா கமிட்டி விஷயம் அப்படின்னு கேட்டதற்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல அப்படின்னாரு. பத்திரிகையாளர் ஒருவர் மலையாள சினிமாவில் பெண் நடிகர்கள் பாலியல் தொல்லை விவகாரம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா, நான் கேள்விப்பட்ட, அது ரொம்ப தப்பான விஷயம், பின்ன நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன், இது பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு ஆக்டர், அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, ஆமாம் மலையாள சினிமாவில் தான் இந்த பிரச்சனை இருக்குது, தமிழ் சினிமாவில் இது இல்லை அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டத்தில் ஜீவாக்கு தள்ளுமுள்ளும் ஒரு சலசலப்பும் ஏற்பட்டு விட்டது. இந்த கருத்துக்கு பாடகி சின்மயி தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நடிகர் அர்ஜுன் கிட்ட கேட்டப்போ, சினிமா மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலுமே பெண்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இதை தடுக்க சட்டம் கோர்ட்டு மூலமாக தான் தண்டனை கொடுக்கணும்னு ஜெய்ஹிந்த் படத்தில் நடித்த ரேஞ்சுக்கே பேசுகிறாரு. மேலும் ஒரு பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்பினா நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு சொன்னார். முன்னணி ஹீரோக்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. தமிழ் திரையுலகத்தில் எந்தெந்த ஹீரோக்கள் மாட்ட போகிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான அப்டேட்டுகளுக்கு சினி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிமா கிசுகள் பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க.